Daily Bible School. தேவா நான் ஏதினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். தேவா நான் ஏதினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். ஏதினார் ஏதினார் நீ என்னோடு வாழ்வாடினார். ஏதினார் ஏதினார் நீ என்னோடு பாடினார். தேவா நான் ஏதினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். நன்றி ஆண்டவரே. மேக சமமே அக்கினி சமமே அப்பா, என் முன்னாடி கலந்து போகிறவரே உனக்கு நன்றி அப்பா. காக்கிறது விளங்குவதில்லை, தூங்குவதில்லையே. மேகஸ்தம்பிலிருந்து பாதுகாக்கிறது, பாதை காட்ட பாதாள எல்லாம் கூட செல்வது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, பாதை காட்ட கூட செல்வது. அன்பானதேதான் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பானதேதான் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். தேவா நான் ஏதினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தவரே, எங்கள் தானத்திற்கு ஜீவன் தண்ணீரே, பரிசுத்த ஆவியே, தாகம் கொண்ட தேவஜானம் வாழ பார்க்கிறது, ஆவை கொண்ட கண்மாளையும் கூட செல்வது. தாகம் கொண்ட தேவஜானம் வாழ பார்க்கிறது, ஆவை கொண்ட கண்மாளையும் கூட செல்வது. என்னே எங்கெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். தேவா நான் ஏதினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். உங்க வாழ்க்கை மதுரமாக மாறும், கசப்புள்ள வாழ்க்கை மதுரமாக மாறும். வாழ்க்கையில் கசப்புகள் காலாமிட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் காலாமிட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேராக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை தேராக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் ஏதினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். தேவா நான் ஏதினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். ஏறினார் ஏறினார் நீ என்னோடு பாடினாவே. ஏறினார் ஏறினார் நீ என்னோடு பாடினார். ஏறினாலும் நேசிப்பவன், ராஜா நான் ஆதியிலும் யோசிப்பவன். யோவான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடன் கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். 2ஆம் வசனம். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். 3ஆம் வசனம். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும்
ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். 4ஆம் வசனம். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். 5ஆம் வசனம். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். 6ஆம் வசனம். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். 7ஆம் வசனம். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். 8ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போகவிடுங்கள் என்றார். 9ஆம் வசனம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. 10ஆம் வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். 11ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். 12ஆம் வசனம். அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி. 13ஆம் வசனம். முதலாவது அவரை அன்னா என்பவனிடத்துக்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். 14ஆம் வசனம். ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. 15ஆம் வசனம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். 16ஆம் வசனம். பேதுரு வாசலருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். 17ஆம் வசனம். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள். அவன், நான் அல்ல என்றான். 18ஆம் வசனம். குளிர்காலம் மானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். 19ஆம் வசனம். பிரதான ஆசாரியன் இயேசுவிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். 20ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லோரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. 21ஆம் வசனம். நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். 22ஆம் வசனம். இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். 24ஆம் வசனம். பின்பு அன்னா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்துக்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான்.
25ஆம் வசனம், சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதலித்தான். 26ஆம் வசனம், பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதார வெட்டினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடன் கூட தோட்டத்தில் காணவில்லையா என்றான். 27ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று. 28ஆம் வசனம், அவர்கள் காய்ப்பானிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். 29ஆம் வசனம், ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். 30ஆம் வசனம், அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். 31ஆம் வசனம், அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்களை நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். 32ஆம் வசனம், தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறேன் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். 33ஆம் வசனம், அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். 34ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். 35ஆம் வசனம், பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். 36ஆம் வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரிய அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல என்றார். 37ஆம் வசனம், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். 38ஆம் வசனம், அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். 39ஆம் வசனம், பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். 40ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் எல்லோரும், இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். யோவான் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன எழுதியிருக்கு? நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் அப்படின்னு யோவான் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. ஏசப்பாவை யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்குறான். யூதாஸ் காரியத்து ரோமர், அதாவது எல்லாருமே போர் சேவகர் கூட்டமே அவரை பிடிக்க வராங்க. அப்போ ஏசப்பா வந்து இயேசு யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசப்பா வந்து சொல்கிறாரு, நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷத்தில் அந்த போர் சேவகரை கூட்டம் என்ன ஆகுது, அப்படியே பின்னிட்டு டமால்னு விழுறாங்க. அப்போ ஏசப்பாவுடைய வல்லமை, அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அவர்கிட்ட இருக்கிற அதிகாரம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ மகத்துவமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நம்ம வர்ணிக்கவே நம்மளால் சொல்லவே முடியல. கரெக்டுங்களா? நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பின்னிட்டு விழுறாங்கன்னா அப்போ ஏசப்பா கிட்ட இருக்கிற அதிகாரம் எவ்வளவு இருக்குது, அது நம்மளால் அளந்தே சொல்லவே முடியாது. கரெக்டுங்களா? அவ்வளவு அதிகாரம் உடையவர்
நமக்காக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜீவனை கொடுக்க முன் வராரு. அவரே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக அவங்க கூட ஒரு திருடனை போல போகிறாரு. இதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உமக்கு நான் பிரியமாக வாழ்கிறேன் ஏசப்பா, எனக்காக உங்கள் ஜீவனையே கொடுக்க வந்தீங்களேப்பா, உமக்காக நான் என்னை வாழ ஒப்பு கொடுக்குறேன்ப்பா நம்ம சொல்லுவோமா? சரிங்க சில்ட்ரன்ஸ், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அதுதான் ஏசப்பா விரும்புகிறாங்க. நீங்கள் நல்லா வேதத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஏசப்பாவோடு கூட இன்னும் நீங்கள் அதிகமாக நெருங்கணும். அவர் உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், உங்களை கேள்வி கேட்கலாமா? சத்தியவான் எவனும் என் டேஷ் கேட்கிறான் என்றார். ஆ சத்தம், ஆ சத்தியம், இ வசனம். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். சரியா? சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிப பசங்க, வாலிப அக்காலாம் இருக்காங்களே, நீ தெரிஞ்ச எக்ஸாம் எழுதிருக்காங்களே, அவங்களுக்காக ஜெபிக்கலாம். சரியா? தொடர்ந்து அவங்க நிறைய எக்ஸாம் இருக்கிற விட அவங்களுக்கு நல்லா படிக்கணும், ஞானம் வேணும், பாதுகாப்பு வேணும், சுகம் வேணும், சமாதானத்தில் ஜெபிக்கலாமா? என் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரம் சோதரம் சோதரம்ப்பா. என் தேவனை இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனப்பா, இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனப்பா. உண்மையாக நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்க சமயமா இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் 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 அப்பா. அப்பா இருந்தாலும் தகப்பனை தெரிந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்களே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கருத்துல வருகிறப்பா. ஆண்டவரே சோதரம், என் தேவனால ராஜா பிள்ளைகள் நல்லபடியா எக்ஸாம் எழுத உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றி அப்பா. போக்கிய வளர்த்து ஆசீர்வதித்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. தெரிந்த புத்தியை கொடுத்தீங்க, நன்றி சோதரப்பா. அதில் மெமரி பவர் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. எழுதுறது கையில் பலம் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. சோதரம் சோதரப்பா. அந்த பிள்ளைகள் ராஜா தமிழ் எக்ஸாம்ல நல்லா மார்க் எடுக்க சில பேர் நினைக்கலாம், சரியா கொஸ்டின் அட்டன் பண்ணலையே, நிறைய மார்க் கம்மியாகுமா அதிகமாகுமா, அந்த பைக்கு பிசாசு கொண்டு வரலாம், சந்தேகத்தை கொண்டு வரலாம்ப்பா. நீங்க சொன்னீங்கப்பா, பயப்படாதே உன் துக்கம் சந்தோஷமா மாற சொன்னீங்கப்பா. பயப்படாதே உன் துக்கம் சந்தோஷமான சொன்னீங்கப்பா. சின்னவன் ஆயிரமும் சிறிவன் பலத்த ஜாதியாக சொல்லிக்கிறாங்க. யாரெல்லாம் எக்ஸாம் எடுத்திருக்காங்களோ தேவனுடைய கரங்கள் ஆசிரியக்க முடியாது, நல்ல மார்க் வரும்படி ராஜா கத்து உதவி செய்யப்படாது செபிக்கிறோம்ப்பா. சோதரம் சோதரம்ப்பா. அந்த கலக்கத்தை எடுத்து கொடுங்க ராஜா. பிசாசு கொண்டு வந்த அந்த டிப்ரெஷன், அந்த கலகம், நல்லா மார்க் வருமா வராதா, நல்லா எழுதுனா இங்க தெரியலையே, இந்த பதப்படப்பு, இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன், பயம் இல்லாதவரைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானத்தை பேசுகிறப்பா. விலக கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்னீங்களப்பா. சுதந்திரம் சுதந்திரம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. தொடர்ந்து வரப்போற ஒவ்வொரு எக்ஸாமிலும் காரணரே பிள்ளைகள் படிக்கிற ஞானம் கொடுக்கிறார் காரணரே. தொடர்ந்து வரப்போற ஒவ்வொரு எக்ஸாமிலையும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளுக்கு எழுதுகிற ஞானம், பேரன், சுகம், ஆரோக்கியம், சமாதானம் கொடுத்தாங்களே. போக்கிய வரணும் ஆசீர்வதித்து அவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நல்ல மார்க் வர ஆண்டவரே. அவன் கண்ணுக்கு அதிசயங்களை காண ஆண்டவரே. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போக சொன்னபடியே ஒவ்வொரு ஆசீர்வதித்தும் பேரை பெருமைப்படுத்துகிறார் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. ஆமே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உனக்கு நன்றி 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 சொல்கிறோம்ப்பா. சோத்திரம் அப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சப்பா. சிறு பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்பா. எந்த சிறு பிள்ளைகள் எந்த பொல்லாத மனுஷனோ ராஜா பிள்ளைகளான தப்பான வழியில நடத்தாதபடிக்கு, சிறு பிள்ளைகள் தப்பான நோக்கத்தில் பார்க்காதபடிக்கு, அவங்க கை போடாதபடிக்கு தேவனுடைய கரவானவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சோதரம் சோதரம் சோதரப்பா. கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் சொன்னீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. என் தேவனுடைய பலத்த கரம், பாதுகாக்கிற கரம், அவருடைய இச்சம் செய்கிற கரம் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாப்பீராக ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாப்பீராக அப்பா. சோதரப்பா. பிள்ளைகள் நல்ல உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் நல்ல சமாதானமும் சுகமும் கொடுக்க ஆண்டவரே அப்பா. யாருக்குமே அனாதை இல்லப்பா ஆண்டவரே. எந்த பிள்ளைகளுக்குமே அனாதை இல்லப்பா. தேவன் சொல்லியிருக்கீங்கப்பா, உன் கருவை என் கண்கள் கண்டது சொன்னீங்களப்பா. அதாவது எல்லா பிள்ளைகளும் நீங்க தகப்பனா இருக்கீங்கப்பா. பரம தகப்பன், நீங்க தகப்பனா இருக்கீங்க. அது எந்த பிள்ளைகளுக்குமே அனாதை இல்லை ஆண்டவரே.
பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து தகப்பனா இருக்கீங்கப்பா. உண்டாக்கல் தேவன் தகப்பனா இருக்கீங்கப்பா. கோரி கோரி சோதரம் சோதரம் சோதரம்ப்பா. நன்றி நன்றி அப்பா. இரவு நேரத்துக்கு பிறகு நித்திரை இன்னுமாக பேசப்பா. இரவு நேரத்துக்கு நித்திரை இன்னுமாக பேசப்பா. பயத்தோடு தூங்கக்கூடாதுப்பா. கவலையோடு தூங்கக்கூடாதானே. மன அழுத்தத்தோடு தூங்கக்கூடாதுப்பா. பதட்டோடு தூங்கக்கூடாதானே. கர்த்தர் தம் பிரியமானவர்களுக்கு நித்திரை இன்னுமாக சொல்லுகிறப்பா. படுத்துக் கொள்வே நித்திரை செய்தி ஒருவரே சுகமாய் தாங்க பண்ணுகிறேன். எழுதிருக்கு வார்த்தைப்படி இதோ இஸ்ரவேல் காக்கிறதே வருவதில்லை தூங்குவதில்லை சொன்னீரே. உன் நித்திரை இன்னுமாக இருக்கும்படி உன் தேவன் மீட்பர் உறங்காம உண்மையை கண்ணோக்கமா இருக்கிறாரே. உன்னை காக்கிறபடி தம் தூதருக்கு கட்டளையிடுவா. பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தரை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு சகல உபகாரம் மறவாதே. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.